வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி. நம்ம யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Nikon D7200 அந்த கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க 7200 பற்றி ஒரு ரிவ்யூ போடுங்க, செட்டிங்ஸ் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோக்காக 7200 நமக்காக கொடுத்து ஹெல்ப் பண்ண ஜான் ஸ்டுடியோ அலெக்ஸ் அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோட்டை சேர்ந்த நம்ம நண்பர் அவருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் கேட்கலாம், எல்லாருமே ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் எல்லாம் போய்க்கிருக்கு, அப்போ நீங்கள் என்ன 7200 இந்த ஏரியாவுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்கலாம். என்ன தான் நிறையா அப்கமிங் கேமராஸ் நிறையா வந்தாலுமே இதே மாதிரி மிடில் லெவல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். அது மட்டும் இல்லாமல் கேமராமேன் சுரேஷ் விக்டர் மாதா டிவி கேமராமேனுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 7200 டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஸ்பிளே இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா மெனு பட்டன், ஜூம் அவுட், ஜூம் இன், அப்புறம் ஐ பட்டன். அதே மாதிரி ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வீடியோ ஆன் பண்ணுற எனேபிள் பண்ணுற பட்டன்ஸ் இருக்குது. அடுத்து கீழே இன்ஃபோ பட்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஏஇஎல், ஏஏஎஃப் அந்த பட்டன்ஸ் இருக்குது. அடுத்து ப்ளே, டெலிட், இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஆப்ஷன்ஸ் தான். ஸோ 7200 பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 7200 ஒய்ஃபை ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒய்ஃபை யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஏற்றிக்கிறதுக்கும் உங்களுக்கு இதில் ஆப்ஷன் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மைக் போர்ட் அண்டு யூஎஸ்பி போர்ட் 2 போர்ட் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா HDMI போர்ட் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அதேமாதிரி மேலே பார்த்திங்கன்னா டாப் ஆங்கிளில் உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே இருக்குது. அதில் நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஷட்டர் பட்டன் ரிலீஸ் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் மூவி ரெக்கார்ட் பண்ணுற பட்டனும், அதேமாரி எக்ஸ்போசர் பட்டனும், எக்ஸ்போசர் காம்பன்சேஷன் பட்டனும், மீட்டரிங் பட்டனும் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஃப்ளாஷ் கனெக்ட் பண்ணுற இடத்துல முன்னாடி பார்த்திங்கன்னா 2 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ எடுக்கிறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு ஆடியோ உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் மிகப்பெரிய அப்டேட்னு பார்த்தீங்கன்னா 2 மெமரி கார்டு ஸ்லாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த 2 மெமரி கார்டுமே ஒரு மெமரி கார்டில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் இன்னொரு மெமரி கார்டில் வீடியோஸை சேவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லது ஒரு மெமரி கார்டில் ஜேபக்லேயும் இன்னொரு மெமரி கார்டில் ரா ஃபைல்லையும் உங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு மெனு பட்டனில் ப்ளேபேக் மெனு இருக்குது. அந்த ப்ளேபேக் மெனுவை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் ஓவராலாக சொல்லியிருக்கேன். டிஎஸ்எல்ஆர், அதாவது நிக்கான் டிஎஸ்எல்ஆரில் பேசிக் எல்லாமே இருக்கிறது தான். டெலிட், ப்ளேபேக் ஃபோல்டர், ஹைட் இமேஜ், ப்ளேபேக் டிஸ்பிளே ஆப்ஷன், காப்பி இமேஜஸ், இமேஜ் ரிவ்யூ, ஆஃப்டர் டெலிட், ரொட்டேட் டால், ஸ்லைட் ஷோ, DPOF print order. இது எல்லாமே ப்ளேபேக் மெனுவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். அடுத்த ஃபோட்டோ ஷூட்டிங் மெனுவில் ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் ரீசெட் ஃபோட்டோ ஷூட்டிங் மெனு. இதுக்கு முன்னாடி என்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் அதை ரீசெட் பண்ணணும் அப்படின்னா அது ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டோரேஜ் ஃபோல்டராக நீங்கள் அதில் நம்பர் படி ஃபோல்டர் சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைல் நேம் DSIன்னு இருக்குது, நீங்கள் உங்கள் நேம் கூட வச்சுக்கலாம், ஃபோட்டோகிராஃபி மெயின் நேம் கூட வச்சுக்கலாம். ரோல் பிளேட் பை கார்டு இன் ஸ்லாட் 2, அதில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஓவர்ஃப்ளோனா ஃபஸ்ட்டு ஒரு மெமரி கார்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து ஒரு மெமரி கார்டில் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிறது. அடுத்து பேக்கப் 2 மெமரி கார்டிலுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அடுத்து ரா ப்ளஸ் ஜேபக், ஃபஸ்ட்டு மெமரி கார்டில் ராலையும் செகண்ட் மெமரி கார்டில் ஜேபக்லையும் ஷூட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இமேஜ் குவாலிட்டி. இது எல்லாருக்குமே தெரியும். இமேஜ் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேபக் அண்ட் ரா 2 ஆப்ஷன் இருக்குது. ஜேபக்கில் பார்த்திங்கன்னா ஃபைன், நார்மல், பேசிக் இந்த 3 ஆப்ஷன்லேயும், ராவில் பார்த்தீங்கன்னா ரா தனியாகவும், ரா ப்ளஸ் ஜேபக் ஃபைன், ரா ப்ளஸ் ஜேபக் நார்மல், ரா ப்ளஸ் ஜேபக் பேசிக் இந்த ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எடுக்கிறப்ப. அடுத்தது இமேஜ் சைஸ்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லார்ஜ்,
மீடியம், ஸ்மால். அதுலேயே வந்து எந்த சைஸில் எவ்வளோ எம்பி அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்து இமேஜ் ஏரியாவில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் அண்டு 1.3x. அதுலேயே வந்து ரேஷியோ போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ரேஷியோவில் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஜேபக் கம்ப்ரெஷன், அதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஜேபக் கம்ப்ரெஷனில் சைஸ் ப்ரியாரிட்டி, ஆப்டிக்கல் ப்ரியாரிட்டி. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் ஆப்டிக்கல் ப்ரியாரிட்டி வைங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது நெஃப் ரெக்கார்டிங், ரா ரெக்கார்டிங், அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்ததாக இருக்கக்கூடியது ஒயிட் பேலன்ஸ், கெல்வின். பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கெல்வின் சூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தோம்னா இன்னுமே வந்து ஃபோட்டோவுடைய ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இந்த கெல்வின் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செட் பிக்சர் கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ரெடிமேடாகவே இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட், நியூட்ரல், வெவ்டு, மோனோக்ராம், போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப், ஃப்ளாட். ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வச்சு எடுக்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் இமேஜஸில். இது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கக்கூடியது. அடுத்து மேனேஜ் பிக்சர் கண்ட்ரோல். மேலே பிக்சர் கண்ட்ரோல் பார்த்தீங்களே, அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கலர் பேலன்ஸில் 2 டைப் இருக்குது. ஆர்ஜிபி, அடோப் ஆர்ஜிபி. நம்ம ஆர்ஜிபியில் வச்சு எடுக்கிறதே பெஸ்ட்டு. ஆக்டிவ் டீலைட்டிங் நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன். இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட ஐ பட்டன் மேலே இருக்குது. உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க வேணாம், டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இத்தனை ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோ, எக்ஸ்ட்ரா, ஹை அப்படின்னு நிறையாவே இருக்குது. அதை பார்த்துக்கலாம். அடுத்து ஹெச்டிஆர், ஹை டைனமிக் ரேஞ்ச். இது வந்து ஆன் ஆஃப் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆன் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இருக்குது விக்னிட்டி கண்ட்ரோல். இதை வந்து டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. விக்னிட்டி கண்ட்ரோலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஹை, நார்மல், லோ அண்ட் ஆஃப். அடுத்து ஆட்டோ டிஸ்டார்ஷன் கண்ட்ரோல். இது வந்து ஆன் பண்ணி வைக்கிறதே பெஸ்ட்டு. அதை பற்றி இன்னொரு டீட்டெயிலில் சொல்கிறேன். லாங் எக்ஸ்போசருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சில மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஹை ஐஎஸ்ஓ, இது வந்து நம்ம ஹை ஐஎஸ்ஓ வந்து அதிகமாக எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம். நார்மல், ஹை, லோ, ஆஃப் அப்படின்ட்டு. ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ், இதை வந்து நம்ம மேனுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், உள்ளேயும் போய் பார்க்கலாம். ரிமோட் கண்ட்ரோல் மோடில் நான் தெரியும் உங்களுக்கு, ஷட்டர் பட்டன் ரிலீஸ் பண்ணுறோம்ல, அதே இது ரிமோட் யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் அது. மல்டிபிள் எக்ஸ்போசர், இதை பற்றின ஒரு வீடியோ ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இன்டர்வல் டைமர் ஷூட்டிங். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு, ஒரு எக்யூப்மெண்ட் சொல்லலாம். இது வந்து நல்லா இருக்கும். அதாவது டைம் லேப்ஸ் மூவி மாதிரி எடுக்கிறதுக்கு இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ ஃபோட்டோ ஷூட்டிங் மெனுவில் இவ்வளோ தான் நம்ம பார்த்தது எல்லாமே. இது எல்லாமே உங்களுக்கு ஓவராலாக தெரியும். ஒரு சில ஆப்ஷன் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் இருக்கிறது மூவி ஷூட்டிங் மெனு. இதை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை பற்றினா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிங்க. உங்களுக்கு விருப்பமான கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சந்தேகங்களையும் நான் தீர்க்கிறதுக்கு என்னோடய சேனல் எப்போதுமே ரெடியாக இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இது நிக்கான் D7200 பார்ட் 1 வீடியோ தான். இதுக்கு அடுத்து பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு அடுத்தடுத்து நான் வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்காக நான் தயாராக இருக்கேன். தேங்க்யூ அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல்.